ஓம் நமோ வெங்கடேஷாய. அனந்தாழ்வார் திருவடிகள் சரணம். திருப்பதியில் ஆண்டுக்கொரு முறை எப்பவும் பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் நடக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாக்ஸவாரி உற்சவம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருப்பதி அப்டேட்ஸ். கீழ் திருப்பதியில் 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த டோக்கன்ஸ் 4:30 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்தில் மத்தியானம் 12 மணி போல் இன்றைக்கி க்யூவில் ஜாயின் பண்ணவங்க 3 மணிக்கெல்லாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஹெவி ரெயின் இருந்ததாக சொன்னாங்க. நான் மார்னிங் கிளம்பும் போதும் ஹெவி ரெயின் திருமலா திருப்பதி ரேணுகுண்டா வரைக்கும். ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கூட ரெயின் கோட்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸவாரி பற்றி பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்க்கும்போது நமக்கு கண்ணில் படுறது பெரிய திருநாமம். அதற்கடுத்து அவர் தாடையில் இருக்கிற பச்சைக்கற்பூரம். இந்த பச்சைக்கற்பூரம் தாடையில் இருக்கிறதுக்கு காரணமானவர் அனந்தாழ்வார். எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தாரோ அதே மாதிரி ஸ்ரீராமானுஜர் மேலே அதீத குரு பக்தி அனந்தாழ்வாருக்கு. ஒரு முறை அவரை பாம்பு சீண்டிருச்சான். அப்போ சொன்னாராம், ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வைகுண்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்ரீராமானுஜருக்கு கைங்கரியம் செய்வேன், இல்லை பொழைச்சிட்டேன் அப்படின்னா ஸ்ரீராமானுஜர் சொன்ன புஷ்ப கைங்கரியத்தை திருவேங்கடத்தில் செய்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாராம். பெருமாள் ஒரு தடவை அனந்தாழ்வாரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். அப்போது புஷ்ப கைங்கரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் போனாராம். நான் உன்னை எப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஸ்ரீராமானுஜர் சொன்ன புஷ்ப கைங்கரியம் செய்கிறதுக்காக தான் திருவேங்கடத்துக்கு வந்திருக்கிறேன், மூலஸ்தானத்தில் எனக்கு வேலை இல்லை அப்படின்னாராம். பெருமாள் அப்படியே அசந்துட்டாராம் அந்த குரு பக்தியை பார்த்துட்டு. அத்தனை பக்தி ஸ்ரீராமானுஜர் மேலே அனந்தாழ்வார்க்கு. அவர் கேட்குறார், யார் திருமலைக்கு போய் பெருமாளுக்கு திருவேங்கட பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அனந்தாழ்வார் சொல்கிறார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தன் மனைவியோட திருவேங்கடத்துக்கு வரார். குளம் வெட்டுறார். அந்த குளம் இன்னமும் அனந்தாழ்வார் தோட்டத்தில் ஸ்ரீராமானுஜர் புஷ்கரணிங்கிற பேரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அனந்தாழ்வார் தோட்டம். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்க W1 கேட் கிட்ட. அந்த குளம் வெட்டுறப்போ எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் அவர் கர்ப்பிணி மனைவியும் குளத்தை வெட்டிக்கிட்டே இருந்தப்போ பெருமாள் சின்ன பையன் மாதிரி மாறு வேஷத்தில் வந்து அந்த ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறார். நாங்களே செய்யணும், எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு செய்துட்ருக்கிற இந்த கைங்கரியத்தில் நீ என் ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடப்பாரியை தூக்கி வீசுகிறப்போ கடப்பாரை பெருமாளோட தாடையில் பட்டுறது. அந்த பையன் ஓடி போய்ட்றான். அப்போது மறுநாள் வந்து மூலவர் பெருமாளை பார்த்தா இரத்த காயம் இருக்குது தாடையில். அப்போ அந்த பச்சைக்கற்பூரம் வைக்கிறாங்க. அதுதான் இப்போவும் நம்ம திருப்பதி பெருமாளை சேவிக்கிறப்போ பார்க்குற தாடையில் இருக்கிற பச்சைக்கற்பூரம். அந்த கடப்பாறை தான் நம்ம கோயில் உள்ளே என்டர் ஆகிறப்போ ரைட் சைடில் அனந்தாழ்வார் குரோபார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியிருப்பாங்க. பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் மத்தியானம் 2:20 போல் கோயில் உள்ளேருந்து தாயாரோட வெளியில் வர்ற மலையப்ப சுவாமி வைபோச்ச மண்டபத்துக்கு போவார். தாயார் அங்கே தான் இருப்பாங்க. மலையப்ப சுவாமி மட்டும் 4 மணி போல் வாகன மண்டபத்துலேருந்து கிளம்புவார். எப்போவுமே மாட வீதி உலா அப்படின்னா தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி வழியாக கோயில் உள்ளே போவார் வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த பாக்ஸவாரி நடக்கிற ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸில் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். வைபோச்ச மண்டபத்துலேருந்து வாகன மண்டபத்துக்கு வந்து கரெக்டாக 4 மணி போல் அங்கே ஸ்டார்ட் பண்ணி கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற கிழக்கு மாட வீதி வழியாக வந்து வராகசுவாமி கோயில் இருக்கிற வடக்கு மாட வீதியிலேருந்து மேற்கு மாட வீதி வழியாக இப்போ நம்ம இருக்கிறது அனந்தாழ்வார் தோட்டம். இங்கே பெருமாளை இலை பண்ணுவாங்க. அதுக்கு தான் பெருமாள் வடக்கு மாட வீதி மேற்கு மாட வீதி வழியாக அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு இப்போ வந்துட்டுருக்கார். வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பெருமாளுக்காக. பெருமாள் எதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு வரார் அப்படின்னா, ஒரு சில ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கிட்ட பெருமாள் டைரெக்டாக பேசி விளையாடிக்கார். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது. பத்மாவதி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அனந்தாழ்வார் வைக்கிற பூக்கள் மீது ஆசை. ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறு வேடத்தில் வந்து தினமும் அந்த பூக்களை பறிக்கிறாங்க. பூக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அனந்தாழ்வார் ஒரு தடவை கண்டுபிடிச்சிடுறார். அப்படி பூக்கள் எடுக்க போடுறப்போ தான் பெருமாள் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து அனந்தாழ்வார் தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எடுத்துட்டு அவர் தப்பிச்சிடுறார். ஆனால் தாயார் மாட்டிக்கிறாங்க. இப்போவும் அங்கே இருக்கும் மகிழ மரத்தில் தாயாரை அப்போது அனந்தாழ்வார் கட்டி வச்சிடறார். அது தாயார்னு அவருக்கு அப்போ தெரியாது. மறுநாள் காலையில் கோயிலுக்கு போனால் மார்பில் தாயார் இல்லை. அப்போ அவருக்கு தெரிய வருது அங்கே கட்டி வச்சிருக்கிறது பத்மாவதி தாயார் அப்படின்னு வருத்தப்படுறார். தாயாரை போய் நம்ம கட்டி வச்சிட்டோமே அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட மனமுருகி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ
எனக்கு பத்மாவதி தாயார் மகளாக பிறந்து உங்களுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கணும், இது என்னோடய விருப்பம், நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை என்னோட அனந்தாழ்வார் தோட்டத்திலேயே எழுந்தருளும் அப்படின்னு கேட்க போகவே ஆகாஷ ராஜனா அடுத்த பிறவியில் அனந்தாழ்வார் பிறந்து பத்மாவதி தாயார் பெருமாளுக்கு திருமணம் செய்து முடிக்கிறார். பெருமாளோட மாமனார்னு கூட சொல்லலாம் அனந்தாழ்வாரை. இந்த நிகழ்வோட நினைவாக தான் பாக்ஸாவாரி கொண்டாடுறாங்க. பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸில் மலையப்ப சுவாமி மட்டும் ஃபஸ்ட்டு வாகன மண்டபத்துலேருந்து வராக சுவாமி கோயில் வழியாக அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு இப்போ உள்ளே வந்துட்டார். நம்ம அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு போகலாம். தாயாரை கட்டி வச்ச அந்த மகிழ மரம் இன்னமும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற மண்டபத்தில் தசாவதாரங்கள் பெருமாள் தாயார் இருப்பாங்க, ஸ்ரீ ஆண்டாள் இருப்பாங்க. இந்த மண்டபத்தில் தான் ஃபஸ்ட்டு மலையப்ப சுவாமியை இலை பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் ஒரு சில விசேஷ நாட்களில் மலையப்ப சுவாமி விகனச மகரிஷி சன்னதி, கர்நாடகா சொல்றி, பெரியஜியர் சுவாமி மட், அதே மாதிரி இந்த அனந்தாழ்வார் தோட்டத்துலேயும் வந்து எழுந்தருள்வார். அனந்தாழ்வார் தோட்டத்தில் ஆடிப்பூரம், பாக் சவாரி, சித்திரையில் சித்திரையப்போ வந்து எழுந்தருள்றார். அப்படி அவர் உள்ளே வந்தப்போ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் மேடு மாதிரி இருந்தது. நின்னனா வந்து அப்படி அவர் திரும்பினார் பாருங்க, கிட்ட அப்படியே எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருந்தது. பெருமாளை அப்படியே மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போய் அங்கே விசேஷமாக பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அனந்தாழ்வார் தோட்டத்தில் அனந்தாழ்வாரோட வம்சாவளி வந்த சுவாமி இருப்பார். நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சின்னஜியர் சுவாமியும் இருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மலையப்ப சுவாமி வெளியில் வந்தார். அவர் அந்த திருப்புறத்துக்கு ஒரு இடம் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்து திருப்புவாங்க. அப்படி தான் கிட்ட வந்தார் மலையப்ப சுவாமி. அப்படியே அழைச்சிட்டு போய் மகிழ மரம் கிட்ட, மகிழ மரத்துக்கு மாலை சாத்தினாங்க. அங்கே ஸ்ரீ சடாரிக்கு பூஜை செய்திருப்பாங்க போல இருக்குது. ஃபோட்டோஸில் பார்த்தேன், ஏன்னா க்ரௌடு இருந்ததுனால கிட்ட போய் பார்க்க முடியல. பூஜைகள் ஆரத்தி எல்லாம் காமிச்சாங்க. ஆரத்தி அப்படி தூக்கி காமிக்கிறப்போ தூரமாக நின்று மானசீகமாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தெற்கு மாட வீதி வழியாக வருவார். அதாவது தெற்கு மாட வீதியில் நம்ம பெருமாளை ரிவர்ஸ் சைடில் பார்க்குறது இந்த ஒரு நாள் மட்டும்தான். அண்ட் இந்த செவத்தில் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, மஞ்சள் குங்குமம் இட்டிருந்தாங்க. எதேச்சியாக வந்து நின்னோம், பார்த்தா அந்த இடத்துல அது இருந்தது. பெருமாள் வரார் அனந்தாழ்வார் தோட்டத்துலேருந்து. வந்து கோபுரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரிவர்ஸில், அதாவது எப்பொழுதும் பெருமாள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போவார். பட் லெஃப்ட் சைட்லேருந்து பெருமாளை பார்க்குறது வித்தியாசமாகவும் ரொம்ப விசேஷமாகவும் இருந்தது. இன்றைக்கி ஹெவி ரெயின் திருமலாவில். நல்ல வேலை நேற்று இல்லை, பிரம்மோற்சவத்தப்பவும் இல்லை, நேற்றும் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது, மழை இல்லாமல் பெருமாளை சேவிச்சது. இவர் வந்துட்டுருக்கும்போதே தாயார் 2 பேர்த்தையும் வைபோச்ச மண்டபத்துலேருந்து அழைச்சிட்டு வந்து கோபுரத்துக்கு முன்னாடி, கொல்ல மண்டபத்துக்கும் கோபுரத்துக்கும் நடுவில் தாயார் 2 பேரும் பழைய சகசர தீப அலங்கார சேவை மண்டபத்தை மாதிரி நிற்க பண்ணியிருப்பாங்க. இப்போ பெருமாள் வருவார். அவர் புஷ்கரணியை பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் 2 பேரும் இருப்பாங்க. அதாவது புஷ்கரணியை பார்த்த மாதிரி கோபுரத்துக்கிட்ட மலையப்ப சுவாமியும், அவருக்கு ஆப்போசிட்டில் தாயார் 2 பேரும் பழைய சகசர தீபாலங்கார சேவா மண்டபம் பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் நிற்பாங்க. பெருமாள் இப்போ வந்துட்டுருக்கார். அவர் உள்ளே போயிடுவார். கேட் போட்டாங்க, எங்களை அலோவ் பண்ணலை. ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக அங்கே நடக்கிற அந்த ரிச்சுவல்ஸ் பார்க்க முடியல. ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், பெருமாள் போய் தாயாரை ப்ளீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தீபாரத்தி முடித்ததுக்கப்புறம் பெருமாள் தாயார் கோயில் உள்ளே போவாங்க அப்படின்ட்டு. ஸோ பெருமாள் இங்கேருந்து போய் கோபுரம் கரெக்டாக அந்த கேட் இருக்கும்ல, அங்கே போய் பெருமாள் நிற்பார். ஆப்போசிட்டில் தாயார் 2 பேரும் பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பாங்க. சில பூஜைகள்லாம் அங்கே செய்கிறாங்க. அதுக்கப்புறமா விசேஷமாக தீப ஆரத்தி காமிச்சு கோயில் உள்ளே போயிடுவாங்க. அன்றைக்கி சகசர தீபாலங்கார சேவா கிடையாது. சகசர தீபாலங்கார சேவை ஆப்போசிட்டில், அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கேலரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வழக்கம் போல் சகசர தீபாலங்கார சேவை மண்டபத்தில் நடக்கும் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில்.
டிஸ்மேண்டில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் அங்கே இல்லை, நான் வாகன மண்டபத்தில் இந்த சைடு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுதான் தாயார் பார்த்த மாதிரி போகிறார். தாயார் அங்கே இருப்பாங்க. தீப ஆரத்தி அவங்க அந்த தட்டு கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுனால மானசீகமாக நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் கீழே நடக்கிற அந்த பூஜைகள் அங்கேருந்து நான் நின்ன இடத்துலேருந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாங்க. இதுதான் பாக் சவாரி. பாக்னா BAGH, பாக்னா தோட்டம். இந்த தடவை அக்டோபர் மாதத்து சப்தகிரி மேகசினில் கூட இந்த பாக் சவாரி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனந்தாழ்வார் தோட்டத்தில் நடக்கிற இந்த உற்சவத்துக்கு பேர் தான் பாக் சவாரி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும்தான் மலையப்ப சுவாமி ஆன்டி கிளாக் வைஸில் பிரதட்சணம் வந்து அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு போய் வந்ததுக்கப்புறம் தாயாரோட கோயில் உள்ளே போவார். எனக்கு தெரிஞ்ச நான் படித்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கும் இந்த பாக் சவாரி பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.